வணக்கம் தலைமைகளே. யுரேனியம் பொதுவாக யுரேனியத்தை யு என்று அடையாளப்படுத்துவாங்க. ஆனால் ஒரு சின்ன கடவுள் என்று நம்ம யுரேனியத்தை சொல்லலாம். பொதுவாக கடவுள் அப்படின்னா அவர் ஆக்கவும் செய்வார், அழிக்கவும் செய்வார்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அது வெறும் பேச்சளவில் தான் இருக்கு. நிஜத்தில் அப்படி கடவுள் செய்வது போல தெரியல, அப்படி நம்ம உணரவும் இல்லை. கடவுள் ஆக்கவும் செய்தார், அழிக்கவும் செய்தார்னு சொல்லி உணரவும் இல்லை. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, அப்படியே ஒருவேளை கடவுள் அழிப்பார் அப்படின்னா நல்லவர்களை தான் பைத்தியக்காரை போல, ஒரு மெண்டலை போல அழித்து கொண்டிருக்கார். நான் உலகம் பூரா பார்க்குறேன், எத்தனையோ வருஷம் பார்க்குறேன், நல்லவங்க எல்லாம் அழிஞ்சு போறாங்க, கஷ்டப்படுறாங்க. கெட்டவன் பூரா நல்லா இருக்கான், சாகாம இருக்கான், டாம்பிகமா இருக்கான், கண் முன்னால கம்பீரமா வாழ்றான். அதை பார்த்து கொண்டே இருக்கிறேன். இந்த மெண்டல் கடவுள் நல்லவர்களை அழிப்பார் வேணா என்னால சொல்ல தோன்றுது. ஓகே, இந்த யுரேனியம் என்பது ஆக்கப்பூர்வமாகவும் செயல்படும், அழிவுபூர்வமாகவும் செயல்படும். நான் ஏன் இன்னைக்கு யுரேனியத்தை பேசுறேன் அப்படின்னா, இன்று வரை இந்த நொடி பொழுது வரை 26ஆம் தேதி பேசுறேன், இந்த நொடி பொழுது வரை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒப்பந்தம் எட்டப்படவில்லை. ஒரே ஒரு காரணம், யுரேனியம். அந்த ஈரான் வசம் இருக்கும் யுரேனியத்தை கொடுக்க சொன்னால் அதற்கு 1000 மழுப்பல் காரணம் சொல்றாங்க. யுரேனியத்தை கொடுப்பதற்கு இப்போ வரைக்கும் அவங்களுக்கு மனசு வரல. அந்த கோமாளிகள் மொஸ்தபா கொமினி, அவனுடைய அப்பா அம்மா குடும்பமே அழிக்கப்பட்டிருக்கு. மொஸ்தபா கொமினி இருக்கானே தெரியல, தேசமே அழிக்கப்பட்டிருக்கு. பல லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனாலுமே எத்தனை தாக்குதல் வேண்டுமானாலும் தாங்கிக் கொள்வோம், என்னைய அழிச்சாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த யுரேனியத்தை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு யுரேனியத்தில் ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லையா? IAEA ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அதாவது இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, சர்வதேச அணு கட்டுப்பாடு மையம் சொல்லலாம். எங்கெல்லாம் யுரேனியம் இருக்கோ அங்கெல்லாம் இவங்க வந்துடுவாங்க. இந்த அமைப்புல எல்லா நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி இருப்பாங்க. அதிகமாக அமெரிக்கா, ரஷ்யா, அதை தாண்டி அனைத்து நாட்டு விஞ்ஞானிகளும் உள்ள இருப்பாங்க. IAEA மாற்றி மாற்றி சோதனைக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த யுரேனியம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை பார்க்க இந்த IAEA சொன்னது ஒரு பிரமிப்பை எனக்கு கொடுச்சு. ஒரு கோழி முட்டை அளவு, ஒரு சின்ன கோழி முட்டை அளவுள்ள யுரேனியம், அதுவுமே 100% சுத்தப்படுத்தாத, வெறும் 5% சுத்தப்படுத்தப்பட்ட ஒரு கோழி முட்டை அளவுள்ள யுரேனியம் இந்த மின்சாரம், அணு மூலமாக மின்சாரம் தயாரிப்பாங்க. அதுக்கு தண்ணீரை கொதிக்க வைக்கணும். தண்ணீர் கொதிக்கிறனால நீராவி ஏற்படும். அந்த நீராவி பிஸ்டனை முன்னுக்கும் பின்னுக்கு தள்ளும். அதனால அங்க சக்கரம் சுழன்று மின்சாரம் வருவாங்க. இதுதான் அமைப்பா இருக்கும். இந்த கோழி முட்டை அளவுள்ள அந்த யுரேனியம் 88,000 கிலோ நிலக்கரியை எரிச்சா எத்தனை நாள் எத்தனை சக்தி கிடைக்குதோ அந்த சக்தியை ஒரு கோழி முட்டை அளவுள்ள யுரேனியம் கொடுக்கும். அதாவது 88,000 கிலோ நிலக்கரி அப்படின்னா 15 லாரிகளில் நிறைச்சு அந்த நிலக்கரி ஏற்று வரணும். 15 லாரியில் வரணும். அந்த 15 லாரிகளில் வரும் நிலக்கரி எரித்தால் எத்தனை நாட்கள் எரித்து சக்தியை கொடுக்குமோ அந்த சக்தியை ஒரு கோழி முட்டை அளவுள்ள யுரேனியம் கொடுத்து விடும். அப்போ இதுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கு பாருங்க. இது ஆக்கப்பூர்வமான சக்தி யுரேனியத்தோடது. அழிவுபூர்வமான சக்தியை நீங்க கண் முன்னால பார்த்திருப்பீங்க. அமெரிக்கா முதல் குண்டு ஹீரோஷிமா நகரத்து மேல போட்டாங்க, ஜப்பான் மேல. அந்த அணுகுண்டு, லிட்டில் பாய், சின்ன குட்டி பையன் தான் அந்த அணுகுண்டோட பெயரு. அந்த அணுகுண்டோட மொத்த எடை 4400 கிலோ இருக்கும். ஆனா அதுக்குள்ள வெடித்த வெடிபொருள் முழுக்க முழுக்க யுரேனியம் தான் அதில் வெடிச்சது. அந்த யுரேனியத்தோட எடை வெறும் 64 கிலோ தான் இருக்கும். அந்த 64 கிலோ தான் அவ்வளோ பெரிய வெடிப்பை கொடுத்து
மீதம் இருக்கிற 4000 கிலோ வந்து அது பாதுகாப்பாக உள்ளே வைத்திருந்த இரும்புகள், கடினமான உலோகங்கள், மின்னணு பொருட்கள், பேட்டரிகள், இதை போன்ற சென்சார், இதை போன்ற சமாச்சாரங்கள் தான் 4000 கிலோ. ஆனால் வெடித்ததுக்கு 100க்கு 100% காரணம் வந்து யுரேனியம் தான். அது வெறும் 64 கிலோ தான் வச்சு அனுப்பியிருந்தாங்க அமெரிக்காக்காரங்க. அது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சேதத்தை கொடுச்சுன்னா 1,66,000 மக்களை கொன்னுச்சு. 64 கிலோ யுரேனியம். நீங்க நின்றுட்டு இப்படி கண் முன்னால பாக்குறீங்க, ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு நீங்க சுத்தி எங்க பார்த்தாலும் 2 கிலோமீட்டர் அளவுக்கு பள்ளமா அந்த நிலத்தையே பள்ளம் பண்ணி ஒண்ணுமே இல்லாம பண்ணுச்சு யுரேனியம். அதை தாண்டி நின்று கொண்டு நீங்க பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டர் சுற்றளவு, நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் 13 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கட்டிடங்கள் இல்லாம மிகப்பெரிய சேதத்தை அந்த 64 கிலோ யுரேனியம் கொடுச்சு. இதோட வெடிப்பு சக்தியை வந்து டிஎன்டி கூட ஒப்பிட்டு பேசலாம். டிஎன்டி என்பது இராணுவம், உலகத்தில் உள்ள இராணுவம் உபயோகப்படுத்தும் வெடிப்பு பொருள், முதன்மையான வெடிப்பு பொருள். சராசரி மக்கள் கையில டிஎன்டிலாம் வராது. சராசரி இந்த பயங்கரவாதிகள் வந்து ஜெலட்டின் போன்றவற்றை உபயோகப்படுத்துவாங்க. டிஎன்டிலாம் கையில் வச்சிருந்தா மிகப்பெரிய விஷயம். இராணுவ தரப்புல அந்த டிஎன்டி இருக்கும். அதோட ஒப்பிட்டு பேசினா 15,000 கிலோ டன் அளவுள்ள டிஎன்டி வெடிப்பு சக்தியை ஏற்படுச்சு அப்படிம்பாங்க அந்த 64 கிலோ யுரேனியம். 15,000 கிலோ டன் அப்படின்னா 1500 கோடி கிலோ எடையுள்ள டிஎன்டி வெடிச்சா எந்த வெடிப்பு ஆற்றலை ஏற்படுத்துமோ அந்த ஆற்றலை 64 கிலோ யுரேனியம் வெளிப்படுச்சு. அப்போ இந்த யுரேனியம் எவ்வளவு சக்தி வாய்ந்த பொருள் நமக்கு புரியும். இதுலயுமே இன்னொரு விஷயம், 2வது அமெரிக்கா ஒரு குண்டு போட்டாங்க, ஃபேட் மேன் அப்படின்னு குண்டு பையன் சொல்லி. அது இதைவிட அதிக சேதத்தை கொடுத்து அதுக்குள்ள வெறும் 6 கிலோ தான் யுரேனியம் சம்பந்தப்பட்ட பொருள். முதல் வெடிப்பு வந்து அணு பிளப்பு மூலமாக வெடிக்கப்பட்டது. 2வது அணு இணைப்பு அப்படி வெடிக்கப்பட்டது. இதுதான் லிட்டில் பாய்க்கும் ஃபேட் மேனுக்கும் உள்ள வித்தியாசம். 64 கிலோ எடுத்து பேசினாலுமே 64 கிலோ யுரேனியம் 1500 கோடி கிலோ டிஎன்டி வெடிமருந்துக்கு இணைப்பான வெடிப்பு ஆற்றலை ஏற்படுத்தும். எவ்வளோ பிரம்மாண்டம் பாருங்க. இது யுரேனியத்துடைய அழிவு சக்தியை பற்றி நமக்கு காட்டி கொடுக்கும். இந்த யுரேனியம் தான் 480 கிலோ, கிட்டத்தட்ட அணுகுண்டு செய்யக்கு பக்கத்தில் இருக்கு ஈரான் கையில். அதை தாண்டி 2000 கிலோ, கால் பகுதி அணுகுண்டு செய்ய தயாராக அவங்ககிட்ட இருக்கு. அதை கொடுப்பதற்கு தான் ஈரான் இவ்வளவு தயங்குறாங்க. ஏன்னா அந்த யுரேனியம் என்பது ஒரு குட்டி கடவுள் என்ற புரிதல் அவங்களுக்கு இருக்கும். அந்த யுரேனியத்தால ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். இந்த 2 உதாரணமே நமக்கு காட்டி கொடுத்துருக்கோம். யுரேனியம் என்பது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு தனிமம் பொருள். திண்ம நிலையில் இருக்கும், இயற்கையாக தான் கிடைக்கும், செயற்கையாக நிச்சயமாக செய்ய முடியாது. இது வந்து ஒரு சாம்பல் நிறத்தில் ஒரு பாறை படிவம் போன்று அதிகமாக கிடைக்கும். அதை தாண்டி மணல்களில் கலந்திருக்கும். கடல் நீரிலுமே சிறிய அளவு காணப்படும். ஆனால் மிகப்பெரிய அளவு நிலத்துக்கு அடிய மிக ஆழத்தில் பாறை படிவ திண்ம நிலையில நமக்கு அந்த யுரேனியம் கிடைக்கும். தங்கத்தை விட மிக எளிதாக 500 மடங்கு எளிதாக யுரேனியம் இந்த பூமிக்கடியில் நமக்கு கிடைக்கும். யுரேனியத்தை ஒப்பிட்டு பேசும்போது தங்கம் என்பது அதைவிட 500 மடங்கு கிடைப்பதற்கு கஷ்டம். ஆனால் தங்கத்தை விட ஒரு உயர்வான நிலையில, ஒரு அரிதான நிலையில தான் இந்த யுரேனியத்தை பார்ப்பாங்க. ஏன் தங்கத்தை விட 500 மடங்கு எளிதாக கிடைச்சும் தங்கத்தை விட அரிதாக பார்க்குறாங்கன்னா, அந்த இயற்கையாக கிடைக்கும் யுரேனியத்தை வச்சு மிகப்பெரிய அளவு ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம்
செயற்கை முறையில் அநேக காரியங்களை செய்தால்தான் இந்த அணுகுண்டு மற்றும் மின்சாரம் தயாரிக்கும் யுரேனியமாக அதை மாற்ற முடியும். அதுக்கு ஏகப்பட்ட டெக்னாலஜி, மிகப்பெரிய டெக்னாலஜி தேவைப்படுது. அதனால தான் அனைத்து நாடுகளினாலும் அணுகுண்டுகள் மற்றும் இந்த மின்சாரம் தயாரிக்கும் அணு கட்டமைப்பை உருவாக்க முடியல. யுரேனியம் ரேடியோ ஆக்டிவிட்டி, கதிரியக்கத்தை வெளிப்படுத்தும். கதிரியக்கத்தை வெளிப்படுத்தாதுன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம மண்ணை சொல்லலாம். சாதாரணமாக நமக்கு கிடைக்கும் மண் கதிரியக்கத்தை வெளிப்படுத்தாது. நம்ம அநேகரை திட்டும்போது மண் மாதிரி இருக்கான் அப்படிம்பாங்க, அப்படி சொல்லுவோம். ஆனால் மண் மிகுந்த உபயோகமான பொருள், ஆனால் கதிரியக்கத்தை வெளிப்படுத்தாது. யுரேனியம் என்பது கதிரியக்கத்தை வெளிப்படுத்தும். 1789 ஒரு ஜெர்மனிய விஞ்ஞானி யுரேனியம் என்ற ஒரு பொருளை கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. இது யுரேனியம் அப்படின்னு சொல்லி இயற்கையாக இருக்கும் பொருளை கண்டுபிடித்து கொடுத்தார், உருவாக்கி கொடுக்கல. செயற்கையாக செய்யும் போதும் உருவாக்குறது. இது இயற்கையா இது இருக்கு, இது யுரேனியம் என்று சொன்னார். 1896 இந்த யுரேனியம் கதிரியக்கத்தை வெளிப்படுத்தும் சொல்லி கண்டுபிடிச்சாங்க. 1934 இந்த யுரேனியத்தை செறிவூட்டி அணுகுண்டுகளாக மாற்றலாம் என்று மாற்றி காட்டினார்கள் அமெரிக்கர்கள். இயற்கையாக கிடைக்கிற அந்த யுரேனியம் அதுவே அரிது. அப்படியே கிடைக்கிற யுரேனியத்தில் அணுகுண்டு செய்ய முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட உலக நாடுகள் எல்லோருமே செய்திருப்பார்கள். ஆனால் இயற்கையாக கிடைக்கும் யுரேனியத்தை ஒரு 3 செயல்பாடுகள் அதை பண்ணாதான் அணுகுண்டு செய்யக்கூடிய யுரேனியமாக அது மாறும். அது எல்லாராலும் செய்ய முடியாது. அனைத்து நாடுகள்லையும் யுரேனியம் கிடைப்பதில்லை. ஒரு 10 நாடுகள் தான் யுரேனியம் அதிகமாக கிடைக்குது. அதை தாண்டி இந்த 3 செயல்பாடுகள் செய்யறதுக்கு மிகப்பெரிய டெக்னாலஜி தேவைப்படும். அதனால தான் உலகத்தில் எல்லா நாடுகளாலும் இந்த அணுகுண்டுகளை செய்ய முடியவில்லை. 3 கட்டத்தை தாண்டணும். முதல் கட்டம் மைனிங் அண்ட் மில்லிங் அப்படிம்பாங்க. அதிகமாக யுரேனியம் கிடைப்பது பூமிக்கு அடியிலிருந்து தான். இந்த தண்ணீர்லேருந்து கொஞ்சம், கடல் நீரில் கொஞ்சம் இருக்கு, மணலோடு கொஞ்சம் இருக்கிறதுலாம் அதெல்லாம் குறைவாக இருக்கும். அதனால் பேச முடியாது. பூமிக்கு அடியில் பாறை படிவங்களில் திண்ம நிலையில தான் இந்த யுரேனியம் கிடைக்கும். அவ்வளோ ஆழம் போய் இந்த யுரேனியத்தை அந்த பூமிக்கிலிருந்து எடுப்பதற்கு ராட்சத இயந்திரங்கள், எண்ணற்ற தொழில்நுட்பங்கள் தேவைப்படும். முதல்ல இந்த பூமிக்கடியிலிருந்து இந்த யுரேனிய தாது எடுப்பதே மிக சிக்கலான விஷயம். எண்ணற்ற நவீன பிரம்மாண்ட இயந்திரங்கள் இருந்தால் மட்டுமே அந்த யுரேனியத்தை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வர முடியும். இது மைனிங், இது சில நாடுகள் செய்கிறாங்க. அடுத்து மில்லிங் அப்படிம்பாங்க. இது ரெண்டுமே ஒன்று, மைனிங் அண்ட் மில்லிங்கிறது. இந்த மில்லிங் அப்படிங்கிறது இந்த இயற்கையாக கிடைத்த யுரேனியத்தை இந்த மின்சாரம் தயாரிக்க அல்லது குண்டுகள் தயாரிக்க தேவையான என்ரிச்மெண்ட் பண்ற கொண்டு போகணும். அதற்கு ஏற்றாற் போல மாற்றுவதின் பெயர் தான் மில்லிங். இந்த இயற்கையாக கிடைத்த யுரேனியத்தை எண்ணற்ற வேதிப்பொருட்கள் சேர்த்து கழுவி அது என்ரிச்மெண்ட் கொண்டு போகும் விதமாக எல்லோ கேக் அப்படிம்பாங்க, மஞ்சள் கேக் வடிவத்தில் மாற்றுவாங்க. அது மில்லிங் என்று அழைக்கப்படும். இந்த மஞ்சள் கேக் வடிவத்தில் மிக அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த யுரேனியத்தை அப்படி மாற்றி பாதுகாப்பான முறையில் அடைத்து அதுக்கப்புறம் தான் இந்த என்ரிச்மெண்ட் பண்றதுக்கு அது விற்பனை செய்வாங்க. இது மில்லிங். இதுக்கு முன்னால இந்த யுரேனியத்தோட மதிப்பு இவ்வளோன்னு சொல்லி தெரியாததுக்கு முன்னால இந்த இயற்கையாக கிடைத்த யுரேனியத்தை கண்ணாடிகள் செய்ய பயன்படுத்தினாங்க. அதை தாண்டி இந்த புகைப்படம் எடுப்பதில் கொஞ்சம் பயன்படுச்சு. அதை தாண்டி அன்றைய காலகட்ட வீடுகளில் டைல்ஸ் தொழில்நுட்பத்தில் டைல்ஸை வண்ணமயமாக்க, குறிப்பாக மஞ்சள் கலரில், ஏன்னா யுரேனியம் பண்ணும்போது எல்லோ கேக் மஞ்சளாக தான் மாறும். அன்றைய காலகட்டத்தில் மஞ்சள் நிற டைல்ஸ் ஒட்டப்பட்டது எல்லாமே யுரேனியத்தை கலந்து தான் அந்த மஞ்சள் வண்ணம் ஆக்கினாங்க. எக்காலத்திலும் அந்த மஞ்சள் வண்ணம் என்பது போகாது. அந்த டைல்ஸ் வேணா உடைஞ்சு போகும், அந்த மஞ்சள் வண்ணம் போகாது. அந்த அளவுக்கு யுரேனியம் சக்தி மிகுந்தது.
நிலத்துக்கடியில் இருக்கிற யுரேனியத்தை வெளியே கஷ்டப்பட்டு எடுத்து அதை மஞ்சள் கேக் பண்ணுவது வரைக்கும் மைனிங் அண்ட் மில்லிங் என்பாங்க. இது முதல் கட்டம். அந்த மஞ்சள் கேக்கை வந்து பத்திரமாக ட்ரம்களில் வைத்து விற்பனை மற்றும் ஏற்றுமதி செய்யலாம். இரண்டாவது வந்து என்ரிச்மெண்ட், அதை செறிவூட்ட வேண்டும் என்றால் அதுக்கு முன்னால அந்த மஞ்சள் கேக்கை அப்படியே செறிவூட்டுறதுக்கு அந்த இயந்திரத்தில் போட முடியாது. திட வடிவில் இருக்கும் மஞ்சள் கேக்கை வாயு வடிவத்தில் பண்ணும். அது பேர் கன்வர்ஷன் அப்படிம்பாங்க. அதாவது யுரேனியம் எக்ஸாஃப்ளோரைடு அப்படிம்பாங்க. அப்படி வாயு படிவத்தில் அந்த மஞ்சள் கேக்கை மாற்றணும். இது வந்து என்ரிச்மெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாலான கட்டம். இதுக்கு பேர் கன்வர்ஷன். இது இரண்டாவது. மூன்றாவது தான் என்ரிச்மெண்ட் அப்படிம்போம். இந்த என்ரிச்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் நமக்கு இருக்கும். என்ரிச்மெண்ட்னா என்ன? அதுனா 5% செறிவூட்டினா மின்சாரம் தயாரிக்கலாம், 95% செறிவூட்டினா பயங்கரமான அணுகுண்டு தயாரிக்கலாம், 60% செறிவூட்டினா ஓரளவு குண்டுகள் செய்யலாம். அது என்ன செறிவூட்டுதல் 5%, 95% சொல்லி நமக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கும். இங்கே வந்து என்ரிச்மெண்ட் எப்படிமாங்க? அதுனா என்ரிச்மெண்ட் அப்படின்னா இயற்கையாக கிடைத்த இந்த யுரேனிய தாது மற்றும் இந்த எல்லோ கேக்குகளில் 199.03%, அதாவது 99%க்கு மேலே யுரேனியத்தில் பொதுவாக 2 தாதுக்கள் காணப்படும். ஒன்று வந்து U238, இன்னொன்று U235. இந்த யுரேனியம் இந்த மஞ்சள் கேக்கில் மற்றும் அதை வந்து வாயு படிவம் பண்ண பிறகும் கூட 99.03% இந்த U238 தான் இருக்கும். 1% குறைவாக தான் இந்த U235 இருக்கும். இந்த U235 தான் மின்சாரம் தயாரிப்பதற்கு அல்லது அணுகுண்டுகள் செய்வதற்கு உபயோகமாகும் யுரேனியம். ஏன் அப்படின்னா இந்த U238 என்பது பிளப்பு ஏற்பட்டு வெப்ப சக்தியை வெளிப்படுத்தாது. இந்த 1% குறைவாக இருக்கின்ற இந்த U235 தான் அந்த யுரேனியத்தோட நியூட்ரானை மோதும்போது, நியூட்ரான் வந்து மோதும்போது அந்த யுரேனியம், ஒரு யுரேனியம் வந்து இரண்டாக பிரியும். 2 யுரேனியமாகும். மோதிய ஒரு நியூட்ரான் வந்து 2 அல்லது 3 நியூட்ரானாக மாறும். ஒவ்வொரு பிளப்பு அங்கே ஏற்படும் போதுமே வெப்ப சக்தி, கணக்கில் அடங்காத வெப்ப சக்தி ஆற்றல் அங்கே உருவாகும் அதுக்குள்ள. அதுக்கப்புறம் அந்த பிரிவை வந்து நம்மால் நிறுத்தவே முடியாது. தொடர்ச்சியாக பிளவு ஏற்பட்டே இருக்கும். அந்த ஒரு யுரேனியம் 2ஆக பிளந்திருக்கும். அதுக்கப்புறம் 3 நியூட்ரான் அங்கே இருக்கும். அந்த நியூட்ரான் வந்து திரும்ப இந்த யுரேனியம் பிளவு ஏற்பட்ட 2 யுரேனியத்து மேலே 2 நியூட்ரான் மோதும். அப்போ 4 யுரேனியமாக மாறும். அங்கே வந்து 8க்கு மேற்பட்ட நியூட்ரான் உருவாகும். திரும்ப இந்த 4 மேலே மோதி 8 யுரேனியமாக மாறும். அதுக்கப்புறம் அங்கே வந்து அதை தாண்டி நியூட்ரான் உருவாகும். ஒவ்வொரு பிளப்புலையுமே எண்ணற்ற வெப்ப சக்தி, பிற சக்தி உருவாகும். இது நிற்காம மின்னல் வேகத்தில் பிளப்பு ஏற்பட்டுட்டே போகும். கணக்கில் அடங்கா வெப்ப சக்தி அங்கே உருவாகும். அந்த வெப்பத்தின் மூலமாக தான் அணு மின்சாரம் தயாரிப்பதற்கான மூலப்பொருள் அங்கே வந்து தண்ணீர் இருக்கும். அந்த வெப்ப சக்தி அந்த தண்ணீரை கொதிக்க வைக்கும். அந்த நீராவி வந்து சக்கரத்தை சுற்ற வைக்கும். சக்கரம் சுழலும். அது சுற்றி இருக்கின்ற காந்தங்கள், காந்த புலங்கள் வெட்டப்பட்டு அங்கே மின்சாரம் உருவாகும். தொடர்ச்சியாக நீர் வந்துகிட்டே இருக்கும். பிளப்பு ஏற்பட்டே இருக்கும். நீர் கொதிநிலையை அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்படிதான் தொடர்ச்சியாக அங்கே அணு மின்சார கட்டமைப்பில் மின்சாரம் உருவாகும். இதுதான் வந்து இந்த யுரேனியம் பிளக்கப்பட்டு வெப்பம் ஏற்படுத்தப்பட்டு அங்கே மின்சாரம் தயாரிக்கும் முறை. இப்போ இந்த இயற்கையாக கிடைச்ச யுரேனியத்தில் 99%க்கு மேலே அந்த U238 இருக்கும். 1% குறைவாக தான் அந்த U235
பிளவு ஏற்படும், வெப்பம் ஏற்படும் அந்த யுரேனியம் இருக்கும். அதனால சாதாரணமாக இருக்கிற யுரேனியத்தில் இப்படி பிளப்பு ஏற்படுத்தி மிகப்பெரிய ஆற்றலை வெளிப்படுத்த முடியாது. அதனால தான் என்ரிச்மெண்ட், செறிவூட்டுதல் அப்படின்னு பண்றது. இப்போ சாதாரணமாக கிடைச்சிருக்க யுரேனியம் அந்த எல்லோ கேக்கில் வந்து இப்படி வந்து அதுக்குள்ள இருக்கிற இப்படி யுரேனியத்தை பிளவுபடுத்தி வெப்பம் ஏற்படுத்தி மிகப்பெரிய ஆற்றலை உருவாக்க முடியாது. ஏன்னா 99% மேல அதுக்குள்ள வந்து இந்த பிளவு ஏற்படாத, வெப்பம் ஏற்படாத யுரேனியம் 238 தான் இருக்கு. அப்போ அதுக்குள்ள இருக்கிற அந்த 1% குறைவாக இருக்கின்ற யுரேனியம் 235 பிரிச்சு எடுக்கணும். இதுதான் என்ரிச்மெண்ட் என்று அழைக்கப்படும். இதுதான் மிக மிக முக்கியமானது. இங்க என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறதுல சென்ட்ரிஃபியூஸ் மிஷின் சொல்லி ஒன்று இருக்கும், இயந்திரம். அது வந்து உள்ளுக்குள்ள ஒரு சுழலும் அமைப்பு இருக்கு, வெளியில வந்து அதை மூடிய ஒரு சிலிண்டர் இருக்கும். உள்ளுக்குள்ள சுழலும் அமைப்பு வந்து ஒரு நிமிஷத்துக்கு 1,00,000 முறை சுழலும். இது பிரம்மாண்டம். உண்மையா ஒரு நொடிக்கு 1700 முறை உள்ள சுழல் இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த இயந்திரம் வந்து இந்த அளவுக்கு வேகமாக சுழல்வது. இந்த வேகமாக சுழலும் அந்த இயந்திரத்துக்குள்ள இந்த வாயு வடிவத்தில் இருக்க யுரேனியத்தை உள்ள அனுப்புவாங்க. இந்த 2 யுரேனியம் 238, யுரேனியம் 235ல யுரேனியம் 238 என்பது எடை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உள்ள இந்த வாயு வடிவம் உள்ள சென்று அந்த மின்னல் வேகத்தில் சுழலும் அந்த இயந்திரத்தில் உள்ள அந்த வாயு படிவம் சுழலும் போது இந்த எடை அதிகமாக இருக்கின்ற U238ங்கிறது அந்த இயந்திரத்தோட ஓரத்துக்கு போயிடும். எடை அதிகமாக இருக்கிற U238 எடை குறைவாக இருக்கின்ற U235 என்ற யுரேனியம் வந்து நடுப்பகுதியில் இருக்கும். அந்த நடுப்பகுதியில் இருக்க யுரேனியத்தை அந்த U235 உறிஞ்சு வெளியெடுப்பாங்க. இதுதான் என்ரிச்மெண்ட். இது என்ன 5% மற்றும் 95% அப்படின்னா, இதுல 5% செறிவூட்டுதல் மின்சார பயன்பாடுன்னு சொல்றது வந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற யுரேனியம் 99% மேல U238 யுரேனியம் வந்து சுழன்று 95% உபயோகம் அற்ற யுரேனியம் 238 5% இந்த வெடிப்பு பொருள் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய யுரேனியம் 235 இருக்கும்போது எடுக்கணும். இதுதான் IAEA அனுமதிக்கப்பட்ட அளவு. சர்வதேச அணு முகமை இன்று அனுமதிக்கப்பட்ட அளவு வந்து 6% அதிகபட்சமாக செறிவூட்டலாம் யுரேனியத்தை. அதுக்கு மேல செறிவூட்டக்கூடாது. 20% செறிவூட்டுவாங்க. அதுக்கு சிறப்பு அனுமதி பெற்று செறிவூட்டலாம். அதுக்கு மேல போகவே கூடாது. இதுதான் அந்த யுரேனியம் என்பது 99% U238 இருக்கும். அந்த 99% 4% கழிச்சு 95 அல்லது 94% U238, 6% U235 மாறும்போது வெளியெடுக்கணும் அந்த சென்ட்ரிஃபியூஸ் இயந்திரத்திலிருந்து. இதுதான் மின்சாரம் பயன்பாட்டிற்கான ஆக்கப்பூர்வ சக்தியான யுரேனியம் என்பது. ஏன் இந்த அளவுக்கு எடுக்க சொல்றாங்க அப்படின்னா, மின்சாரம் தயாரிக்கும் போது இந்த அளவுக்கு U235 யுரேனியம் இருந்து அது வெளிப்படுத்தும் ஆற்றல் போதுமானது. இந்த தண்ணீரை கொதிக்க வைப்பதற்கு அது போதுமானது. மிகப்பெரிய விபத்து ஏற்படாது, கட்டுப்படுத்த முடியும். அணு மின் நிலையத்துக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த யுரேனியம் ஃபியூயல் பண்டல்மாங்க, அதுல 95% ஆகாத யுரேனியமும் 5% ஆகும் யுரேனியம் உள்ள இருக்கும். அதனால அதை கட்டுப்படுத்துவது எளிதாக இல்லை, கட்டுப்படுத்த முடியும். ஒருவேளை விபத்து ஏற்பட்டாலோ அல்லது நிறுத்த வேண்டும் என்று நினைத்தாலோ அந்த அளவு யுரேனியத்தை இருக்கனால கட்டுப்படுத்த முடியும். அதனால தான் 5% செறிவூட்டினால் போதுமானது, அதிகபட்சமாக 6% செறிவூட்டினால் போதுமானதுங்கிறது. அதை தாண்டி
95% ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய, பிளவை ஏற்படுத்தக்கூடிய யுரேனியத்தை வைத்துக்கொண்டு வெறும் 5% இந்த U-238 ஆகாத யுரேனியம் அளவுக்கு செறிவூட்டி கொண்டே இருந்தார்கள் என்றால், அதில் கிடைக்கிற யுரேனியம் தான் அணுகுண்டில் உபயோகப்படுத்தக்கூடிய யுரேனியம். ஒரு முறை அதில் ஒரு நியூட்ரானை வச்சு மோத வச்சுட்டாங்கன்னா கணக்கு அதுக்கப்புறம் அதை நிறுத்தவே முடியாது, யாராலும் கட்டுப்படுத்தவே முடியாது. கட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு அந்த அணுகுண்டு இரும்பு உருளைக்குள்ள அந்த யுரேனியம் பிளவு ஏற்பட்டு வெடிப்பு ஏற்பட்டு திரும்ப பிளவு ஏற்பட்டு வெடிப்பு ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் அந்த இரும்பு உருளை தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு உள்ள வெப்பம் ஆற்றல் ஏற்பட்டு பயங்கரமான முறையில் அந்த அணுகுண்டு வெடித்து சிதறி சூழ இருக்கின்ற கிலோமீட்டர் அளவுள்ள பொருளை சர்வநாசமாக்கிறோம். ஏன்னா 95% அந்த யுரேனியத்தில் அந்த U-235 இருக்கும்போது அதை யாராலுமே கட்டுப்படுத்த இயலாது. இதுதான் செறிவூட்டுதலில் உள்ள வித்தியாசம். ரொம்ப முக்கியமானது, ஒரு மிகப்பெரிய குழப்பமாக இருக்கும். 5% செறிவூட்டினா மின்சாரம் தயாரிக்கிறது, 95% செறிவூட்டினா அணுகுண்டு செய்யறதுனா இவ்வளவுதான் வித்தியாசம். இயற்கையான யுரேனியத்தில் எந்தவித வெடிப்பையும் ஏற்படுத்த முடியாது. 99% ஆகாத யுரேனியம் தான் இருக்கும். அதை மாற்றி 94% ஆகாத யுரேனியம், 6% ஆகின்ற யுரேனியம் இருப்பது போல அந்த செறிவூட்டின பிறகு அதை எடுத்துக்கிட்டா மின்சாரம் தயாரிக்க போதுமானது. உலகம் முழுவதும் அதற்கு அனுமதி இருக்கு, சர்வதேச அணு கட்டமைப்பு கீழே செயல்படுவதற்கு. அதை தாண்டிட்டா அந்த யுரேனியம் ஆகாத யுரேனியம் வெறும் 5%, ஆகின்ற வெடிக்கின்ற வெப்பம் ஏற்படுகின்ற யுரேனியம் 95% மாறுச்சுன்னா அதை ஒரு முறை அதை பற்ற வைப்பதுங்கிறது நியூட்ரானை வச்சு மோத வைப்பது ஏற்படுத்தினாங்கன்னா யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது, பயங்கரமாக வெடித்து சிதறும். 64 கிலோ அதில் யுரேனியம் 4000 கிலோ எடையில் இரும்பு உருளைக்குள்ள வைக்கும்போது வெடிப்பு ஏற்பட்டு அவ்வளோ பெரிய சேதம். 1,66,000 மக்களை கொண்டுச்சு. கண்ணுக்கு எட்டிய தூரம் சுற்றளவில் கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் ஒன்றுமே இல்லாமல் பண்ணி காட்டுச்சு. 64 கிலோக்கு பதிலாக 600 கிலோ வச்சு அனுப்பினாலோ 1000 கிலோ வச்சு அனுப்புனாங்கன்னா அதில் ஏற்படுகின்ற சேதம் கற்பனைக்கும் எட்டாத சேதமாக இருக்கும். இதுதான் யுரேனியம் மற்றும் யுரேனியத்தோட செயல்பாடுகள். இந்த யுரேனியம் மின்சாரம் தயாரிப்பு அணுகுண்டை தாண்டி பல்வேறு துறைகளில் பயன்படுது. ஆனால் அந்த செறிவூட்டுதல் 6%க்குள்ள உள்ள வச்சுக்க நிச்சயமாக வைத்து கொள்ள வேண்டும். இந்த யுரேனியம் செறிவூட்டுதல், செறிவூட்டப்பட்ட யுரேனியம் விற்பனை செய்வதில் 40% ரஷ்யாவோட கையில் தான் இருக்கு. 40% இன்னைக்கு உலகம் முழுவதும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை விற்பனை செய்வது ரஷ்யர்கள் தான். இன்னைக்கு ஒரு அணுக்கரு உலை கட்டணும்னா அந்த அணுக்குறை உலையுமே ரஷ்யர்கள் கட்டி கொடுத்துருவாங்க. அதற்கு தேவையான இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 6% மட்டும் வெடிப்பு ஏற்படும் யுரேனியம், 94% வெடிப்பு ஏற்படாத யுரேனியம் கலவையாக இருப்பது போல செய்வாங்க. அது 40% ரஷ்யர்கள் தான் விற்பனை செய்கிறாங்க. ரஷ்யர்களிடம் வாங்கி அவர்கள் மூலமாக அணுக்கரு உலை கட்டி மின்சாரம் எடுப்பதனால எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ரஷ்யா நீண்ட காலமாக இதில் இருக்காங்க. இதுதான் யுரேனியம். நிச்சயமாக ஒரு குட்டி கடவுள் என்று சொல்லி யுரேனியத்தை சொல்லலாம். ஆக்கப்பூர்வமாகவும் யுரேனியம் இருக்கும், மிகப்பெரிய அழிவுபூர்வமாகவும் யுரேனியம் இருக்கும். ஆனால் இயற்கை அன்னை கொடுக்கின்ற இந்த யுரேனியம் ஒரு நல்ல யுரேனியம் தான். அதனால எப்பேற்பட்ட வெடிப்பும் மிகப்பெரிய வெடிப்பும் ஏற்படாது. சிறிய அளவு சுத்தப்படுத்தினாலே கணக்கில்லாத மின்சாரம் தயாரிக்கலாம். ஆனால் மனிதனுடைய பேராசை தான் இந்த ஒரு ஆக்கப்பூர்வமான சிறந்த யுரேனியத்தை மிகப்பெரிய அழிவு சக்தியாக மாற்றுவது. நன்றிகள்.